பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம்போம் முக்தி அடைந்தவர் ஒருவருண்டோ முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுக்கிற்கும் கொளுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம்போ முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் கூட்டு நிற்கும் கொளுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. இங்க சுளுத்தியையும் பிரளயத்திலையும் இங்க ஒரு உதாரணம் நமக்கு கொடுக்கிறார். இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். இந்த ஆவரணமானது எவ்வளவு கொடுமையானது. தூக்கம்னா என்னது? நம்மளுடைய ஆழ்ந்த தூக்கம். எவ்வொரு நாளும் கனவுக்கு அப்பார் நாம போய் நம்மை அறியாமல் தூங்குகிறோம் அல்லவா? அந்த தூக்கத்துல எல்லாம் ஒடுங்கி விடுகிறது. இப்ப நம்ம பேசுறது, நம்மளுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய மனம், நான் என்ற உணர்வு அல்லது புக்தி எல்லாம் என்ன ஆயிடுது? ஒடுங்கி விடுகின்ற நிலைதான் தூக்கம். அதுவும் பிரளயம். பிரளயம்னா என்ன? யாராவது சொல்லுங்களேன், பிரளயம்னா என்ன? மாற்றம், அழிவு, நிலை, ஒன்றுமில்லாத நிலை. பிரளயம் என்றால் அழிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது காரியங்கள் அனைத்தும் காரணத்தில் ஒடுங்குவது, வெளிப்பட்ட அனைத்தும் வெளிப்படாத தன்மை அதற்கு காரணமான ஒன்றிலே மீண்டும் அது ஒடுங்குவதற்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரளயம் என்று சொல்லுகின்றோம். இந்த சிருஷ்டி, நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகங்கள், நாம் அனைத்து ஜீவராசிகள் அனைத்தும் எதிலிருந்து வெளிப்பட்டதோ, எது காரணமாக இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டதோ அந்த காரணத்திலே ஒடுங்கக்கூடிய நிலைக்குத்தான் பிரளயம் என்று சொல்லுகின்றோம். இந்த பிரளயத்திலே நிறைய பிரளயங்கள் இருக்கின்றன. நித்திய பிரளயம் என்று சொல்வதுண்டு, அவாந்தர பிரளயம் என்று சொல்வதுண்டு, மகா பிரளயம் என்று சொல்வதுண்டு. இந்த மாதிரி 3 பிரளயங்கள் நம்மளுடைய புராணங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்படுவது. நித்திய பிரளயம் என்றால் என்னன்னா, தினசரி நாம் தூங்கி மீண்டும் விழிக்கிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நாம் ஆழ்ந்த தூக்கத்திற்குள் சென்று வருவது ஒரு பிரளயத்திற்கு சமம் என்று ஸ்கந்த புராணத்துல உதாரணம் கொடுக்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு உடலையும் விட்டு நாம் இறந்து மீண்டும் பிறக்கிறோம் அல்லவா? அந்த ஒரு உடம்பை விட்டுட்டு, இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்பு நாம் எடுக்கிறதுக்கு இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அதுவும் பிரளயத்துக்கு ஒப்பானது. அதுவும் நித்திய பிரளயம் என்றுதான் என்ன பண்ணப்படுவது? புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நித்திய பிரளயத்துக்கு உண்டான இதா சொல்றாங்க. அதற்கு அடுத்து சொல்றது அவாந்தர பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுது. நைமித்திய பிரளயம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்பொழுது என்றால், பிரம்மாவோடைய ஒரு பகல் முடிந்து அவர் இரவு ஆரம்பிக்கக்கூடிய போது இந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்குகின்ற விஷயம்தான் அந்த பிரளயம் அப்படிங்கிறது. பிரம்மாவுடைய ஒரு பகல் என்னன்னா 1000 சதுர்யுகங்கள் ஒரு பகல், அதாவது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர்யுகம்னாவே 4 யுகங்கள் சேர்ந்தது. அந்த 4 யுகங்களுக்கு 1000 தடவை அந்த 4 சதுர்யுகங்கள் ஆனா எத்தனை கோடி வருஷங்கள் இருக்கும்? மனுஷ வருஷங்கள்ல பார்க்கும்போது எத்தனையோ கோடி வருஷங்கள். அது கணக்கு போட்டுக்க வேண்டியதான் நம்மளே பார்த்து. இந்த ஒரு சதுர்யுகத்துக்கே எத்தனையோ லட்சம் வருஷங்கள் வருது. நம்ம 100 வருஷத்துக்கே தொட மாட்டேன்றோம். இந்த ஒரு யுகத்திலே நம்ம இருக்க முடியாது போல. இதுல ஏகப்பட்ட மண்வந்திரங்கள் வந்துகிட்டே இருக்குது.
அப்ப சக்தி யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம், இந்த 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம். அதுதான் ஒரு பகல். யாருக்கு? பிரம்மாவுக்கு. அந்த பிரம்மா ஒரு பகல் காலம் முடிஞ்சு அவர் தூக்கத்துக்கு போகக்கூடிய அந்த நேரம் ஒரு பிரளயத்திற்கு ஈடானது. அப்ப அவர் தூங்குறது காலம் எவ்வளோ? 1000 சதுர்யுகம். அந்த 1000 சதுர்யுகத்தின் இந்த படைக்கப்பட்ட இந்த அனைத்தும் அதற்குள்ளே ஒடுங்குகிறது. அப்ப அது ஒடுங்கும் போது அதுல 3 லோகங்கள் அழிந்து மீண்டும் பிறக்கிறதா சொல்றாங்க. பூர், புவ, சொர்க்க. இந்த 3 லோகங்கள் பிரம்மாவுடைய ஒவ்வொருடைய தூக்கத்தின் அப்போது ஒடுங்கி மீண்டும் வெளியே வருகிறது. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய சத்திய லோகங்கள், பிரம்ம லோகங்கள் அது அழிவதில்லை அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல, சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. இது 2வது டைப்பான ஒரு பிரளயம். 3வது பிரளயம் என்ன சொல்றதுன்னா மகா பிரளயம், ராகித பிரளயம் அப்படின்னு சொல்வது உண்டு. இது எப்பன்னா பிரம்மாவே அழியக்கூடிய 100 வருடங்கள், அவருடைய 100 கல்பங்கள் அவருடைய வயது அப்படின்னா அவர் முடிஞ்சு எங்கேயோ ஒடுங்குறாருல்ல. ஒரு நாள் கணக்கு போய் அவருக்கு 100 வருடங்கள் அவர் வாழ்நாள் முடிந்து அவர் ஒடுங்கும் போது அனைத்து மேலேறு கீழேறு என்னென்னலாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்தும் ஒடுங்கக்கூடியதுதான். எங்கிருந்து உற்பத்தி ஆனுச்சோ அங்கே ஒடுங்கக்கூடிய இதற்கு தான் மகா பிரளயம் என்று சொல்லுகின்றோம். அப்ப 3 டைப் ஆஃப் பிரளயங்கள் இருக்கின்றன. இந்த 3 டைப் ஆஃப் பிரளயத்திலையும் காரியங்கள் அனைத்தும் காரணத்திலே ஒடுங்குகிறது. எதெல்லாம் தோற்றத்திற்கு வந்ததோ அந்த தோற்றத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதிலே ஒடுங்கி விடுகிறது. இதுதான் பிரளயத்துக்கு உண்டான ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ். இது போதும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாட்டுல. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும். எப்பா தூக்கத்திலையும் சரி, பிரளயத்திலையும் சரி, நாமும் சரி, அனைத்து உற்பத்தியான விஷயங்கள், ஜகங்கள், ஜகத் எல்லாம் அதுக்குள்ள போய் என்ன ஆகுது? மாண்டுதுன்னு என்னது? அழியுது. அழுத்திய பவம் போம் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ? அப்படி எங்கு போய் ஒடுங்குகிறதோ அந்த ஒடுக்குன அந்த ஆவரணத்துல, அந்த இருட்டுல, அந்த டார்க்னஸ்ல, அந்த பிரளயத்திலையும் சரி, அந்த தூக்கத்திலையும் சரி, அதுல இருந்து யாராவது ஒருத்தர் முக்தி அடைஞ்சவங்க இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்துல முக்தி அடைஞ்சவங்க இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் பிரளய காலத்திலே முக்தி அடைந்தவர் இருக்கிறார்களா? கேள்வி எப்படி புட்டப் பண்றாரு பாருங்க. அவனை யோசிக்க வைக்கிறாரு சீடனை. யாருமே என்ன பண்ணல. நம்ம தூக்கத்துல முக்தி அடைஞ்சதா நமக்கு எந்த ஒரு ஹிஸ்டரியும் கிடையாது. நாம எங்கேயும் படிச்சதும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. பிரளயத்திலையும் முக்தி அடைய முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் ஒடுங்கின போது பகவானுக்குள்ள ஒடுங்கிடணும், அதனால நாம அதுக்கு மேல வரமாட்டோம்னு நினைச்சோம்னா அதுதான் தப்பு. இப்ப எப்படி தினசரி நாம போய் படுத்துட்டு காலையில எந்திரிக்கும் போது பல விஷயங்கள் மறந்து, ஆனா நான் என்ற உணர்வுல நம்மளுடைய ஞாபகங்கள் அடுத்த நாள் எந்திரிப்பது போல, இது ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம தூக்க நேரம் இருக்கிறது போல, பிரம்மாவுடைய ஒரு பகல் போய் இரவு போனா அது எவ்வளவு காலம் இருந்தாலும் அப்பொழுதும் நம்மளுடைய மெமரிஸ், நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் விதைக்குள் ஒடுங்கிய வீரியம் போல் என்று திருப்பி அது மண்ணுல போட்டா முளைப்பது போல நாம் மீண்டும் நம்மளுடைய தன்மைகளோடு வெளிப்படுவோம். ஜீவர்கள் ஒடுங்குவார்கள், மீண்டும் வெளிப்படுவார்கள். அவர்கள் எவ்வாறு ஒடுங்கினார்களோ அவர்களுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் மீண்டும் வெளிப்படுவார்களே தவிர அவர்கள் முற்றிலும் கரைவதோ அழிவதோ அல்லது இறைவனோட ஒன்றுவதோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரளயத்திலுமே நமக்கு மோட்சம் கிடையாது. அது எத்தனையோ 1000 கோடி வருஷங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி வருஷங்களுக்கு கழிச்சு திருப்பி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் வருவோம். நம்ம மன அமைப்புக்கு ஏற்ற மாதிரி திருப்பி நமக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு இப்ப ஒரு சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜாத் ஆயுர் போக அமையலாம். எவ்வளவு காலம் வாழணும்னு. இந்த கலியுகத்துல 100 வயசே பெருசு. சக்தி யுகத்துல 1000 வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்றது சாதாரண ஒரு அதனுடைய ஏஜ். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு ஏஜ் நமக்கு. அது போல எந்த யுகத்துல வாழ்றோமோ அதற்கேற்ற ஏஜ் நமக்கு, சரீரம், அதற்கேற்ற ஒரு போகம் நமக்கு கிடைக்குமே தவிர அதுக்கோசரம் நம்ம மோட்சம் அடைஞ்சிருவோம்னு நினைச்சீங்கன்னா, முக்தி அடைஞ்சிருவோம்னு நினைச்சோன்னா அப்படி வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? அப்ப பிரளயத்தினாலும் சரி, சுளுத்தியான என்ற தூக்க அவஸ்தையாக இருந்தாலும் சரி, இதில் இரண்டிலும் நமக்கு
ஒருவரும் அந்த அழுத்திய பவம்னா ஆவரணத்தை தான் சொல்றாரு. அந்த ஒரு இருள், அந்த ஒரு டார்க்னஸ், அந்த ஒரு மறைப்பு சக்தி, அந்த மறைப்பு சக்தியிலிருந்து ஒருத்தருமே ஞானம் அடைஞ்சதா சரித்திரமே இல்ல. முழு விக்ஷேபம் எல்லாம் முக்தியை கூட்டு நிற்கும். முழு விக்ஷேபம்னா என்னது? சுத்த மாயை. இந்த விக்ஷேபம், இந்த தோற்றமானுச்சுல்ல, நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த விக்ஷேப சக்தி என்ன பண்ணுதுன்னா நமக்கு உதவியாக அனுகூலமாக இருக்குது. முக்திக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு இது உதவி பண்ணுது. சத்துவம் உதவி பண்ணுது, ஆனா ஆவரணம் உதவி பண்ணுவதே இல்லை. அதனாலதான் என்ன பண்றாரு? கொளுத்த ஆவரண சக்தி முத்தி கூடாமல் கெடுத்த கேடே. கொளுத்த அப்படின்னா அது கொழுந்து விட்டு எரியுது பாரு, நல்ல கொழுகொலுன்னு இருக்குது பாருன்றோம்ல, அப்படின்னா என்னது? அதனுடைய முழுமையான அது மிகுந்த தீவிரமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த ஆவரண சக்தியை கொளுத்த அப்படின்ற உதாரணத்தை வச்சு இங்க சொல்றார். ரொம்ப ஒரு டார்க்னஸான ஒரு மூடல் தன்மையை கொண்டது. அது முக்தியோட சேராம நம்மளை எவ்வளவுலாம் தடுக்க முடியுமோ அது தடுக்கும். அதுதான் அதோட வேலை. ஆனா விக்ஷேபமானது நமக்கு உதவி பண்ணி முக்திக்கு எடுத்துட்டு போகும். அதனால கம்பேரிட்டிவ் டு ஆவரணம் விக்ஷேபம் பரவாயில்ல, அது நல்லது, நமக்கு முக்திக்கு ஹெல்ப் பண்ணும். ஆவரணம் கொள்ளாதே அப்படின்னு சொன்னது போல மிகவும் பால் அனர்த்தம். அதாவது ரொம்ப கேடான விஷயம் என்னன்னா இந்த டார்க்னஸ் தான். ஏன்னா அதுல இருந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த பாட்டோட விளக்கம். அதை படிக்கிறேன், கேளுங்க விளக்கம். நித்திய பிரளயமாகிய சுளுத்தியிலும் பிரளய காலத்திலும் விக்ஷேப சக்திக்கு காரணமான உலகம் முதலியன நசிந்தும் பிறவி துன்பம் நீங்கி முத்தியை அடைந்தவர் ஒருவரும் இலர். யார் ஒருவரும் என்ன பண்ணல? பிரளய காலத்துல இருந்து மீண்டு வரும்போது முக்தி அடைஞ்ச மாதிரி தெரியல. அந்த காலத்துல அப்படியேதான் இருக்கிறாங்க. ஆதலால் முழுமையான விக்ஷேப சக்தியின் காரியம் அனைத்தும் முக்தி அடைய செய்யும். அறியாமை மிகுந்த கொளுத்த ஆவரணம் என்னது? இக்னரன்ஸ். அறியாமை மிகுந்த ஆவரண சக்தி தான் முக்தியை அடையாமல் கெடுப்பதாகும். இதற்கான விளக்கம். நல்லது.